இந்த மூட்டையை ஏற்றலாம். ஐயோ இது ரொம்ப கனமா இருக்கே. கவலைப்படாதே, குதிரை உனக்கு அதே. கூட இருக்கிறேன். போகலாம். பாவம், நீ பார்க்கவே பரிதாபமா இருக்கிறாய். உன்னால் நகரக்கூட முடியிருக்கிறேன். என்னமே இல்லார். நண்பனே, இது நம் எஜமானரின் கட்டளை. நாம் அதை செய்துதான் ஆக வேண்டும். எனக்கு இது பழகி போன ஒன்றுதான். சீச்சி, உன்னை என்னோட ஒப்பிட்டு பேசாத. நான் ஓடுறதுக்காக பிறந்தவன், நீ சுமப்பதுக்காக பிறந்தவன். வா, மெதுவா வந்து சேர். சரி, போகலாம். வா குதிரை, வா கழுதை. அருமையா போகிறோம். தயவு செஞ்சு என் மூட்டல் பாதியை நீட்டிக்குமா. நாம் சந்தத்தை நானே வாங்கிக்காரன். எனக்கு கொஞ்சம் உதவி செய். நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா. நீ ஆற்றல் உள்ள சிங்கக்குட்டி, எழுந்து வாடா. சின்னஞ்சிறு கவலைகள் எல்லாம் தீரும் ராஜா. உனக்கு சிங்கம் வரும் காலம் வரும், தேரு ராஜா. என்னது? நான் மூட்டை சுமக்க வேண்டுமா? அழுக்கு மூட்டைகளை சுமப்பது என் கௌரவத்துக்கு இருக்கு. நீயே சுமந்து வா. நண்பா, நான் மயங்கி விழுந்துடும் இருக்குது. கொஞ்சம் தூரம் மட்டும் உதவி செய். முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, தொந்தரவு செய்யாது. இனி கழுதையால் நடக்க முடியாது, ஆனால் சந்தைக்கு சென்றாக வேண்டும். இனி கழுதையால் நடக்க முடியாது, ஆனால் சந்தைக்கு சென்றாக வேண்டும். இப்போது குதிரை. கழுதை சுமந்த மொத்த சுமையையும் உதவ மறுத்த குதிரை சுமக்க வேண்டியதாயிற்று. ஐயோ, என் இடுப்பு ஒளிந்து விடும் போருக்கு. அந்த கழுதை கேட்ட போதே நான் பாதியை சுமந்திருந்தால் இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க தேவையில்லை. என் ஆணவத்தால் இப்போது மொத்த சுமையும் என் தலையில் விடிந்தது. பார்த்தாயா நண்பா, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று பெரியவர்கள் சும்மாவா சொன்னார்கள்? நாம் ஒருவருக்கொருவர் உதவி இருந்தால் இந்த துன்பம் வந்திருக்காது. என்னை மன்னித்து விடு நண்பா. இனி நான் யாரையும் தாழ்வாக நினைக்க மாட்டேன். ஆபத்தில் உதவுவதே உண்மையான அழகு என்பதை புரிந்து கொண்டேன். ஆபத்தில் உதவாமல் ஆணவம் கொண்டால் முடிவில் துன்பம் நமக்கே வந்து சேரும். ஹாய் வியூவர்ஸ், கண்டிப்பா இந்த கதை பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. The end. Like a JoJo movie.